ஓகே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. y is equal to p of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. p into x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த p இருக்கிற இடத்துல p belongs to z ஆமா. இதுக்கு பேர் belongs toன்னு சொல்லுவாங்க. சரியா? belongs to z. அப்ப zங்கிறது என்னது? 0, -1, -2, +1, +2. இதுக்கு பேர் தான்ப்பா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டீஜர்ஸ்ல இங்க என்ன வந்திருக்கு? 0. ஆமாவா? அப்ப pன்ற இடத்துல நான் 0 போட்டேன்னா ஒட்டுமொத்த yயும் எனக்கு என்ன கிடைச்சிரும்? 0 கிடைச்சிருமா? அப்படி எனக்கு அந்த பாயிண்ட்ல 0 கிடைச்சது அப்படின்னா இட் டெஃபினெட்லி பாசஸ் இங்க பாரு 0 எங்க இருக்கு பாரு? இங்க இருக்கா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னாமா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? ஆரிஜின். ஆரம்பிக்கிற இடமே இதுதான் ஆரிஜின். ஓகேவா? அப்ப எனக்கு இந்த இடத்துல இன்டீஜர்னு கொடுத்துட்டாலே இது டெஃபினட்டா ஆரிஜின்ல பாஸ் ஆகும். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.